Assalamualaikum warahmatullahi wabarakatuh. KM viewers, alhamdulillah Jamalia Muslim Mahavidyalaya Crescent Nursery அதே நேரம் கிட்ஸ் ப்ளே குரூப் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பான முறையில் ஓப்பன் செய்யப்பட்டு விட்டது. அதே நேரம் இப்போது நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி வருகை தந்த பிரதம அதிதிகள் அனைவரும் அந்த இடத்துக்கு செல்வதற்காக இருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சீசேர், உண்மையிலேயே நீங்கள் அதிகமாக இந்த விடயமாக கஷ்டப்பட்டீர்கள். என்னை கூட அதிகமாக கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைத்தீர்கள். உண்மையிலே நான் சொப்புக்கு போக இருந்தாலும் உங்களோட இந்த ஆர்வத்தை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது சார். வந்து அல்ஹம்துலில்லாஹ் உங்கள்கிட்ட படிக்க நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இவர்களை வருக வருக என இந்த இடத்துக்கு வரவேற்று கொண்டிருக்கிறோம் சார். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Allahumma shalli ala rasulika sayyidina Muhammadin wa ala alihi wasahbihi wasallam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. காலை 8 மணி முதல் கிரசன்ட் மாணவர்களுடைய 8வது வருட பிளிங்கிங் ஸ்டார்ஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டுபிடித்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் செல்கின்றோம். தற்போது பட்டகுல்லாதனிய மண்ணுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு சக்தியாக, மாபெரும் கல்வி கூடமாக, மாணவர்களின் கல்வி விளையாட்டின் ஊடாக வழங்குகின்ற அந்த கல்வி
கல்விக்கூடத்தை திறந்துவிட்டு தற்போது எம்முடைய இந்த கலை நிகழ்வு நடைபெறுகின்ற மண்டபத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். படகுள்ள அதிரியில் பிறந்து ஆரம்ப வைத்தியராக டாக்டர் ஒய்லன் ஜுனைதீன் அவர்கள் சேவையாற்றியது மட்டுமின்றி அவர்களுடைய மறைவின் பின்னர் அவர்களுடைய புதல்வர்களும் என்னுடைய இந்த ஊருக்காக வேண்டிய அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த சேவைகளை தொடர்வதற்கு வல்லவன் அல்லாஹ் துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். 2004ஆம் ஆண்டு மாணவர்களுடைய 8வது வருட கலை நிகழ்வுகளை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் 8 வருடங்களுக்கு முன்னால் கிரசன் பாலர் பாடசாலை என்ற அந்த கட்டிடத்திலே 2 மாடிகளாக எமக்கு கட்டித்தந்து அதனை மிக சந்தோஷமாகவும் நாங்கள் பூரிப்படையும் வண்ணமும் அழகான முறையிலே அல்ஹாஜ் அஹமத் ரியாஸ் அவர்கள் மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் நடைபெற்ற எம்முடைய கலை நிகழ்வுக்காக வேண்டி விசேட அதிதியாக வருகை தந்த டாக்டர் ஒய்லன் ஜுனைதீன் ஃபவுண்டேஷன் உடைய ஸ்தாபகரும் சமூக சேவையாளருமாகிய அல்ஹாஜ் ரீசா ஜுனைதீன் அவர்கள் இந்த மண்டபத்தில் இந்த இடத்தில் எமக்கு வாக்களித்தால் ஒரு 3 வயது மாணவர்களுக்கான ஒரு கட்டிடத்தையும் இரண்டாவதாக அதிபருக்கான ஒரு அதிபர் விடுதியினையும் அமைத்து தருவதாக பொழுது சென்று இன்று 8வது வருடமாக நடைபெறுகின்ற இந்த கலை நிகழ்வின் போது அந்த 3 வயது மாணவர்களுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தினை திறந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த மண்டபத்துக்கு வருகை தர இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அதிபருக்கான விடுதிக்கான வேலைகளும் தொடரும் என்பதனையும் எமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக அறிய தந்திருக்கின்றார்கள். இவ்வாறானவர்களுக்கு துவா செய்வது எம்முடைய அளப்பரிய கடமை பொறுப்பு என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எமது ஊருக்காக வேண்டி பல நலவுகளை செய்த நன்மக்கள் சிலர் கபரிலும் சிலர் உயிருடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மறைந்து மன்னரையில் வாழக்கூடியவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்று தருணத்தில் பிரார்த்தித்துக் கொள்வதோடு இவ்வாறான நல்ல நிகழ்வுகளுக்கு எமக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அனைவருக்கும் வல்லவன் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தில் பரக்கத்தையும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். பெற்றார்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், உண்மையிலே நம்முடைய பாடசாலையில் இருக்கின்ற மிகப்பெரிய கட்டிடம் இதுதான். சில நேரங்களில் இடப்பற்றாக்குறைகள் ஏற்படலாம். எனவே அமைதியாக இருந்து நம்மளால் முடிந்த பங்களிப்புகளை இந்த விழா நிறைவு பெறும் வரை வழங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இங்கு இடப்பற்றாக்குறையால் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கு என்னுடைய ஏற்பாடுகள் செய்ய முடியாத நிலைக்காக வேண்டி நாங்கள் வருந்துகின்றோம். அமைதியாக இருந்து இதன் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கள் என்பதையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். பல நிகழ்வுகள் இன்று இன்னும் நடைபெற இருக்கின்றது. மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு, அதே போன்று ஆக்கோர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அஹமத் ரியாஸ் அவர்கள் மூலமாக இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த புத்தக பரிசு, இவ்வாறான நிகழ்வுகள் நமது அதிதிகளுடைய உரை, அந்த உரை உண்மையிலே நம்முடைய பட்டகுல்லாதனின் எதிர்கால வளர்ச்சிக்கு மாபெரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்த வண்ணம் இங்கு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த வேண்டும்.
இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அல்ஹாஜ் அஹமது ரியாஸ் அவர்களும், அதே போன்று கௌரவ அதிதியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ஹாஜ் ரீசா ஜுனைதீன் அவர்களும், அதே போன்று விசேட அதிதிகளாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே உங்களுடைய கரகோஷம் நம்முடைய அதிதிகளுக்காக வேண்டி விசேட அதிதியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் பூஜாப்பிட்டிய பிரதேச சபையின் கௌரவ உப தலைவர் ரசான் அவர்கள், அதே போன்று எமது பாடசாலையின் கௌரவ அதிபர் அவர்கள், எமது பள்ளி ஹமீதி ஜுமா மஸ்ஜித் நிர்வாக சபையின் கௌரவ தலைவர், எமது பாடசாலை முன்னாள் கௌரவ அதிபர்கள், அதே போன்று கல்கிண்ண ஆரம்ப பாடசாலையின் கௌரவ அதிபர், அதே போன்று எமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட அதன் உறுப்பினர்கள், அதே போன்று பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், லஜ்னத் உலமாவுடைய கண்ணியமிக்க உலமாக்கள் மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அல்ஹாஜ் ஹனிஃபா மாமா அவர்களையும், அதே போன்று அல்ஹாஜ் ஜிபிசி அவர்கள் ஹலீத் அவர்களுடைய தகப்பன் அவர்களையும், அதே போன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் செல்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எமது பட்டபுல்லாதனிய பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட கிரசன் பாலர் பாடசாலையின் 8வது வருட கலை நிகழ்வும், அதே போன்று டாக்டர் வில்லியம் ஜுனைதீன் ஃபவுண்டேஷனின் ஸ்தாபகரும் அதன் தலைவருமான அல்ஹாஜ் ரீசா ஜுனைதீன் அவர்கள் மூலமாக நிர்மாணிக்கப்பட்ட கிட்ஸ் பிளானட் 3 வயது மாணவர்களுக்கான விளையாட்டுடன் சேர்ந்த கல்வி எனும் கல்விக்கூடம் ஆரம்பிக்கின்ற நிகழ்வும் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து நாங்கள் பிள்ளைகளுடைய கலை நிகழ்வுகளுடன் எம்முடைய அதிதிகளின் விசேட உரைகளும் நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக காத்துவதற்காக வேண்டி மாணவன் அப்துல்லா மஃபாஸ், தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வேண்டி ஹுமைரா ரிசான், ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வேண்டி மாணவி அமானி ஷியாம், சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வேண்டி மாணவி ஆமினா ரிசான் ஆகிய மாணவர்கள் இப்போது தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பரவாயில்லையா பட்டா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul huwallahu ahad, Allahus samad, lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Barakallahu. Masyaallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. In the name of Allah, say His Allah the one, Allah the eternally besought of all, He begotten, not begotten. Assalamualaikum warahmatullahi
மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அழகிய மழலை மொழியில் 4 மொழிகளிலும் சிறந்த முறையில் இந்த மாணவர்கள் இந்த ஆரம்ப நிகழ்வை நடத்தினார்கள். நிகழ்வுகள் அடுத்ததாக வருகை தந்திருக்கின்ற அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கின்றது. மாணவர்கள் மூலம் முதல் கட்டம் வரவேற்பு உரை நடைபெறுகின்றது. தமிழ் மொழியில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மாணவி லீனா நஜார், ஆங்கில மொழியில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஹாத்திம் முஸ்லிம், சிங்கள மொழியில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஐயான் அஃப்ராஸ் ஆகிய மாணவர்கள் இதோ தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பாடசாலையில் 8வது கலை நிகழ்வான விடுவிடுக்கும் சத்திரங்கள் எனும் கலை நிகழ்வு கிறிஸ்தவர் இறப்பு விழாவையும் முன்னிட்டு கொண்டாடப்படும் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக அற்புதம் வரவேற்கிறேன். வசலாம். நன்றி. என்னுடைய குரலை விடவும் வேகமாக மாஷா அல்லாஹ் இந்த வரவேற்புரையை நிகழ்த்தினார்கள். எம்முடைய அதிதிகள் கூட மாஷா அல்லாஹ் உற்சாகமாக வரக்கூடிய அமைப்புக்கு இந்த வரவேற்புரையை சின்ன சிறுவர்கள் நிகழ்த்தினார்கள். அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது கிரசன் பாலர் பாடசாலையின் முன்னாள் நிர்வாக சபையின் கௌரவ தலைவரும் அதே போன்று பட்டகுல்லாதினி ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் உப தலைவரும் முன்னாள் பூஜாபிட்டிய பிரதேச சபையின் உப தலைவருமான கௌரவ எல்எம் ஹசான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய தினம் பட்டகொல்லாதினி மண்ணின் பொன்னெழுத்துக்களால் எழுதக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. இந்த வைபவத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கும் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஹாக்ரோஸ் நிறுவனத்தின் தலைவரும் சமூக சேவையாளருமான அல்ஹாஜ் ரியாஸ் அவர்களை இவ்வேளையிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைய தினம் கிட்ஸ்பேனட் கட்டிடத்தை எமக்கு பெற்று தந்து அதையும் சிறந்த முறையிலே திறப்பு விழாவிலும் கலந்து சிறப்பித்து இந்த கலை விழாக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கும் அல்ஹாஜ் ரீசா அவர்களையும் இவ்வேளையிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு இவ்விடத்திலே அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்கள்,
அதே போன்று எமது ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் கௌரவ அதிபர் பட்டபுல்லாதனிய ஜும்மா பள்ளி வாயிலின் நிர்வாகத்தின் தலைவர் கர்ஹின் ஆரம்ப பாடசாலையின் அதிபர் இவ்விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு பல விதத்திலும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வெளியே இருந்து எமது ஊருக்கு 2-3 தினங்களுக்கு முன்பாக வந்து எல்லோரிடமும் இணைந்து இந்த வைபவத்தை ஏற்பாடு செய்த முன்னாள் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் கௌரவ அதிபர் என்.ஏ. அசீஸ் அவர்களையும் அதே போன்று ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தின் முன்னாள் கௌரவ அதிபர் ரியாஜீன் அவர்களையும் ஜிபிசி நிறுவனத்தின் அல்ஹாஜ் ரியாஸ் அவர்களின் தகப்பனார் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர்களையும் அல்ஹாஜ் ஹனிஃபா மற்றும் எனது நண்பர் அப்புரணை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கௌரவ ஜரூப் அவர்களையும் இன்னும் பலரையும் பெயர் குறிப்பிட்டு செல்லலாம். நேரம் இடம் கொடுக்காதனால் எமது முஸ்லிம் விவாக பதிவாளர் கௌரவ மஃபாஸ் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கும் அன்புக்குரிய தாய்மார்களே பெற்றார்களே உங்கள் அனைவரையும் இவ்வேளையிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். உண்மையிலே இன்றைய இந்த கலை விழா இது 2வது கட்டமாக நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். என்ற முதலாவது கட்டம் எமது அதிதிகள் வந்து மைதானத்திலே புதிதாக கட்டப்பட்ட கிட்ஸ்பெனட் கட்டினட்டை சிறந்த முறையிலே திறந்து வைத்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதை பற்றி நாங்கள் கூறுவதாக இருந்தால் எமது கிரசன்ட் நேசரி அதாவது அல்ஹாஜ் ரியாஸ் அவர்கள் எந்த நேரம் பேசும் பொழுதும் சொல்லுவாரு ஒரு பாடசாலைக்கு ஆக முக்கியமானது நேசரி தான் என்று அதிலிருந்து தான் ஒரு கல்வி ஆரம்பிக்கப்படுகின்றது. நேசரி ஒன்று இல்லாத இடத்துல விளங்கும் அதுல அருமை ஒவ்வொருத்தருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ் நாங்க போய்த்து அவர்கிட்ட கேட்ட உடனே அவரு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அல்லாஹ்வுடைய கிருபையால எமக்கு அந்த சிறந்த ஒரு கட்டிடத்தை கட்டி தந்து கிரசன்ட் நேசரியாக அது இன்றைக்கு பல வருடங்களாக முற்றிலும் இலவசமாக செய்து கொண்டு போறதுக்கு உண்மையிலே அவர ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு கிடைச்சது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். நாங்க எதை கேட்டாலும் அவரு ஒரு நாளும் இந்த பட்டபுல்லாதனி மண்ணுக்கு இல்லான்னு சொல்றது இல்லை. இந்த அவரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், மண்ணின் மைந்தன் என்று தான் நாங்கள் அவருக்கு சொல்றோம். இந்த அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அதனால எங்களோட பள்ளி விஷயமா இருக்கலாம், பாடசாலை விஷயமாக இருக்கலாம், வேறு வேறு தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதை கேட்டாலும் ஒரு நாளும் வெறுங்கையோடு அனுப்பின சரித்திரம் இல்லை. அதே போலதான் அவருக்கு போட்டியாக வந்துட்டார் அவர சகோதரர். நானும் என்னை தாய் தகப்பன் என்ற பெயர்ல நானும் சமூக சேவை செய்யணும் என்று ரீசா ஹாஜியா உண்மையிலே அதையும் வந்து அவர்கிட்ட பேசி இந்த கிட்ஸ்பெனட்டை பத்தி பேசினது தான். சென்ற முறை ஒரு வைபவம் ஒன்றுக்கு இங்க வந்திருக்கச்சு பேசினோன்னே அல்ஹம்துலில்லாஹ் மறு பேச்சு இல்லை. அது அவரு கட்டித்தாரான்னு சொன்னாரு. அந்த வேலைகள் மிகவும் விமர்சனமாக ஆரம்பிச்சு அல்லாஹ்வுடைய கிருபையால அதை முடிக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு தேவையான சகல பொருட்களையும் பெற்று தந்து தேவையான ஆசிரியர்களுக்கான சம்பளத்தையும் தருவதாக கூறி அது இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அது ஆயுள் முழுக்க இந்த பாடசாலை இயங்கும் என்று அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இதை அமைச்சு வைக்கிறாங்க. அவங்க எந்த நேரம் பேசத்தே சொல்லுவாங்க, நாங்க இருந்தாலும் இல்லாட்டி இது தொடர்ச்சியா நடந்துட்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட அந்த நீயத்துக்கு அல்லாஹ் நிச்சயமாக
கூலியை தருவான். ஏன்னா எங்கட பிரதேசத்துல வந்து இன்றைக்கு பட்டகுல்லாதினி மன்ற பொன்னெழுத்துக்களால் உங்கள் இருவருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு தனிப்பட்ட செலவுரை வந்து நீங்க 2 பேரும் பல லட்சக்கணக்க செலவழிச்சு எங்கட ஊர்ல எங்கட பிள்ளைகள் எங்கட சமூகத்துல வளர்ச்சிக்காக இப்படிப்பட்ட பல சேவைகளை செஞ்சு கொண்டு வாரீங்க. அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் அதுக்கு இன்றைக்கு கட்டப்பட்டு இந்த திறந்து வைக்கப்பட்ட அந்த கட்டிடத்துல மேல் மாடியையும் அதிபருக்கான குவார்டர் அதையும் ரிசா ஆஜியார் கட்டித்தாரான்னு சொல்லிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இப்படியெல்லாம் யாரும் அரசாங்கமே இப்ப செய்யறதுக்கு இயலாத நிலைமை. அரசாங்கத்துல கூட சல் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல எமது பிரதேசத்துல உண்மையிலே முதலாவது வைத்தியராக திகழ்ந்த OLM ஜுனைதீன் அவர்கள் புதல்வர்கள் என்றால் தன்னுடைய தகப்பன் பிறந்த மண்ணை நாங்க ஒரு நாளும் கைவிடப்படாது. அவங்க பல விதத்திலும் எமது ஊருக்காக பல அபிவிருத்தியை செஞ்சு கொண்டு போறாங்க. எனவே நேரம் உண்மையிலே லஜ்னத்துல் உலமா இவர்கள் இந்த கிரசன் நேசரியை பாரம் எடுத்த நாளிலிருந்து அல்லாஹ்ட கிருபையால சிறந்த முறையிலே நடத்தி கொண்டு போறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எதையும் நேரத்துக்கு ஆரம்பிக்கின்றார்கள். இந்த கலை விழா கூட சரியாக நான் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இல்ல அதுதான் முக்கியம், டைமிங் கட்டாயம். அது போல அவர்களும் பல விதத்திலும் இந்த பாடசாலையை முன்னேற்றணும் என்று அவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க லஜ்னத்துல் உலமா உண்மையிலே எல்லா விடயத்திலும் நான் கண்டேன். ஒரு சில மௌலவிமார்கள் வெளியிருந்து இதுக்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் இந்த ஒற்றுமைக்கணும் என்றா அவங்க இதை எடுத்து இது ஒரு சவாலாக தான் எடுத்தாங்க. நாங்க பாரம் கொடுக்க ஒரு சவாலாக எடுத்தாங்க. எடுத்து மாஷா அல்லாஹ் இன்றைக்கு நல்ல முறையில அதை செஞ்சுட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட ஒத்துழைப்போ எப்போ மீக்கும் இதுகளுக்காக உங்களோட நாங்க என்று பதவி தேவையில்லை. யாருக்கும் ஒரு அபிவிருத்தி செய்யறதுக்கு பதவிக்கு தேவையில்லை. பதவின்ற வந்து பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஆகிக்கலாம், பள்ளியில நிர்வாக சபை ஆகிக்கலாம். அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த தேவைகளை நிறைவேற்றத்துக்கு தான் ஒரு கமிட்டி. மற்றபடிக்கு இது முழு ஊருக்கும் ஏண்டா இதெல்லாம் பொது சொத்தோ முழு ஊர் மக்களுடைய பொறுப்பு தான் இது. ஏண்டா நாங்க ஒவ்வொருத்தரும் எல்லா விடயத்திலையும் இணையணும் என்று அவங்களுக்கு இதை பொறுப்பை கொடுத்தீங்க, அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்ட்டு நாங்க ஒதுங்கப்படாது. இந்த நிகழ்ச்சியை கூட உண்மையிலே சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு லஜ்னத்துல் உலமா எங்கள் அசீஸ் மாஸ்டர், அதே போல ஆசிரியர்கள், ஊர் மக்கள், பெற்றார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தான் இன்றைக்கு இதை சிறந்த முறையிலே நடத்துவதற்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். එතටම රියාස් ආජියාර් මෙතුමානේ මම ඔබතුමාට වචනයක් කියන්න ඕනේ. අපේ නබිතුමාගේ කතාවක් තියෙනවා. ඊට ඔබතුමා දන්නවනේ නබිතුමා කියලා තියෙනවා ඉගෙන ගන්න. ඉගෙන ගත්ත දේ උගන්වන්න. ඒ ඉගෙන ගන්න අයට උදව් කරන්න. හැබැයි 4වෙනි පාචිකයා වෙන්න එපා කියලා තමයි කියලා තියෙන්නේ. එතුමා ඔබතුමන්ලා 3ෙන් ඉන්නවා. ඒ 4වෙනි පාචිකයා නෙවෙයි. ඒ නිසා අපි ඇත්තටම මේ අපේ ප්‍රදේශීය බඩකොල්ලාදීනේ ජනතාව හැමදාම අපේ ජීවිතයේ තියෙනකම් ඔබතුමන්ලාට අපි ගරු කරනවා, ප්‍රාර්ථනා කරනවා ඔබතුමාලගේ සියලුම කටයුතු සාර්ථකව ඉටු වෙන්න ඕනේ කියන එක. නිසා අපි දැන් අපේ ගම රන් අකුරෙන් ලියලා හමාරේ ඔබතුමන්ලා අපේ ගමට අයිති දෙපළ. නිසා අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ තවත් අඩුපාඩුවල අපි මෙතනදී ඉල්ලන්නේ අපේ විදුහල්පතිතුමාට මං හිතන්නේ ක්වාටර්ස් එකක් හදන්න දැන් රීසා ආජියාර් මෙතුමා ඉදිරිපත් වෙලා ඉන්නවා. ඒකත් ඉන්ෂාඅල්ලා හැකි ඉක්මනින් අපිට නිමා වෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපේ ගුරුතුමියන්ලා එත්තටම මේකදී විශාල මහන්සියක් දරුවා ශියානා සහ සලීමා ගුරුතුමියන්ලා එතුමියන්ලාටත් මම විශේෂයෙන්ම මෙතන මගේ පිළිගැනීම කතාව වුණොත් මම
ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. හේතුව එතුමයන්ලා දෙමව්පියන්ට හරියට උදේ 7:00 8 වෙනකොට එන්න කියලා මේ පුංචි දරුවන්ගේ සියලුම දේවල් පුරුදු කරා. ඒ පුංචි දරුවන්ත් එක්ක ගෙදරදී ඉන්නකොට තමයි තේරෙන්නේ පුංචි දරුවන්ගේ දඟ කෙවිලි. ඒ ගුරුවරුන්ට ඇත්තටම තාමත්ම මහන්සියෙන් තමයි මේක කරගෙන ගියේ. ඒ නිසා එතුමියන්ලාට මම ස්තුති කරමින් විශේෂයෙන්ම මගේ පිළිගැනීමේ කතාවේදී යම් කිසි කෙනෙක්ගේ නම කියන්න බැරි වෙලා අමතක වෙලා හිටියනේ නැවතත් මම ඔබ සියලු දෙනාම ඉතාමත්ම ගෞරවයෙන් මගේ හිස නමල පිළිගැනීමෙන් මගේ පිළිගැනීමේ කතාව අවසන් කරනවා. நன்றி ஜசாக்குமுல்லா ஹைரா. உண்மையிலே இங்கு சகோதரர் ரசான் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எமது ஊருக்காக வேண்டி பல சேவைகளை செய்த இரு சகோதரர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஒருவருக்கொருவர் அடுத்தவருக்கு புனைப்பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அறிமுகப்படுத்தினார். அல்ஹாஜ் அஹமத் ரியாஸ் அவர்களை பொறுத்தவரையில் ரீசா ஹாஜியார் சொல்லும் போதும் தங்க மோதிரம் என்று சொல்லுவாரு. தங்க மோதிரம் என்று சொல்லிதான் அவர்கிட்ட இங்க வேலை எடுக்க என்று சொல்லுவாரு. அதே மாதிரி ரீசா ஹாஜியார் அறிமுகப்படுத்துற நேரம் சொன்ன வார்த்தை நான் அவர்கிட்ட அனுமதி எடுத்துட்டு தான் நான் இதை சொல்றேன். நல்ல பசு மாடொன்னு தாரோம், உங்களோட ஊருக்கும் நல்ல பசு மாடொன்னு தாரோம், ஏன்றாலும் பால் கறந்து கொள்ளுங்க. அது ஜேசி மாடுன்னு சொல்லி ரீசா ஹாஜியாரே சொல்றாரு. அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்யணும். நான் அவருடைய பேச்சுக்கு முன்னால் வார நேரம் அவங்களோட சேவை இன்ஷால்லா சொல்வேன். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு செல்கின்றேன். அடுத்ததாக வரவேற்பு கீதம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு மாணவிகளாக W எழுத்தை சுமந்த மாணவி லீனா நஜாத், E எழுத்துடன் ஹுமைரா ரிசான், L எழுத்துடன் ஆமினா ரிசான், C எழுத்துடன் அமானி ஷியாம், O எழுத்துடன் உமைமா ரிசான், M எழுத்துடன் அன்ஹா சல்மான், E எழுத்துடன் அஹ்லா உஸ்மான். வரவேற்பு கீதம் தற்போது நடைபெறுகின்றது. Ya, mari Mak. Sometimes forgetting about our hearts. What are we chasing for? We don't need more. I know the world is tough, but all we need to show is love. Everything will be fine. Now here's your sign. La 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 نحتاج المال كي نزداد جمالا. جوهرنا هنا في القلب دلالا. لا لا نرضي الناس بما لا نرضاه لنا حالا. ذاك جمالنا اسمه يتعالى. كن أنت تزداد جمالا. كن أنت تزداد جمالا. لا إله إلا الله. لا إله إلا الله. Always be yourself. That is where you will find yourself. That is the key to the door for happiness and more. Always put your faith in your Lord. He will keep you safe. Don't ever feel no fear. He'll always be right here. La 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 نحتاج المال كي نزداد جمالا.
free. You don't have to follow all the things you see. Be yourself and you will find happiness and peace of mind. Oh, we are not alone. We are جوهرنا هنا في القلب تلالا نرضي الناس بما لا نرضاه لنا حالا ذاك جمالنا يسمو يتعالى كن أنت تستك جمالا நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அந்த இனிய வரவேற்பு கீதத்தினை தொடர்ந்து ஓரங்க நாடகம். நாடகம் என்றால் பல பாத்திரங்களை ஏந்தி நடிக்கின்ற நாடகங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று கிரசன்ட் பாடசாலையின் மாணவன் ஹாத்திம் முஸ்லிம் அவர்கள் மூலம் ஓரங்க நாடகம் இங்கு நடத்தப்பட இருக்கின்றது. மச்சான் வாங்க போம் கிரசன்ட் நேசரி ஃபங்க்ஷனுக்கு. அவன் சொல்றா சரியான மழை பெய்யுது, எப்படி போறது? இந்த மழை பெய்யறதாலதான் மண் சரியுது, இது மின்னல் தாக்குது, பல ஆபத்துக்கள் வருது. இது யாரு சொல்லி தந்தான்னு கேட்டா சொல்றா சியான டீச்சரும் சனிமா டீச்சரும் சொல்லி தந்தான். உண்மையானது. உண்மையில அந்த மாணவன் இங்கும் அங்கும் திரும்பி அழகான முறையிலே ஓரங்க நாடகத்தை அழகான முறை செய்தால் இங்கே உங்களுடைய கரகோஷம். அந்த மாணவன் எதிர்காலத்தில் சிறந்து வளர நாம் நம்முடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கிட்ஸ் பிளானட் 3 வயது மாணவர்களுக்கு என்ன கல்வி? 3 வயது மாணவர்களுக்கு என்ன கல்வின்னா நாங்க யோசிப்போம், என்னடா இது வீட்டுல வச்சே புள்ளைய பாக்கலாம், இதுக்கு படிச்சு கொடுக்குறேன், அதுக்கு டீச்சர் யாரு? பெரிய யோசனையோடு இருப்போம். அந்த கல்வி முறை பற்றி உங்களுக்கு தெரிவு தருவதற்காக வேண்டி எம்முடைய ஊரின் அபிவிருத்தியில் பின்னால் நின்று அன்று முன்னின்று செய்தவர் இன்று பின்னின்று தனக்கு அனைத்து வழிகளிலும் வழிகாட்டி சிறப்புற எமது ஊருக்கு உதவி செய்து வரும் எமது பாடசாலையின் முன்னை நாள் அதிபரும் எமது ஊரும் மறக்க முடியாத ஒருவருமான எம்மை இந்த இடத்துக்கு உருவாக்கிய என்னுடைய முன்னை நாள் கௌரவ அதிபர் அல்ஹாஜ் இன்னே அசீஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கிட்ஸ் பிளானட் பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி.
இல்லை இங்கே அங்கிட்டு போடுவோம்மா கொஞ்சம் ஸ்டாண்ட் கொஞ்சம் இங்கிட்ட ஆகினா சரி கொஞ்சம் எங்கிட்ட மே வஜ்ரமாச்சு தாவட்டிக்கா மேலே அண்ணா ஹரி அண்ணா ஹரி சார் சரி ஓகே ஜெய் ஹரி அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே எங்களோட சிறப்பு அதிதியாக கௌரவ அதிதியாக வருகை தந்துள்ள அல்ஹாஜ் ஈசா ஜுனைதீன் அவர்களே, ஹார்கோட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான அல்ஹாஜ் ரியாஸ் அகமது அவர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கும் அதிபர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் எனது அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, வட்டகொள்ளாதனிய கிராமம் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்பு 1965ஆம் ஆண்டு எப்படி இருந்தது, இப்படி இருக்கிறது என்ப பார்த்தேன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுகிறது. ஒரு காலத்துல நடக்கிறதுக்கு வழி இல்லாம அடிப்பாதையில நாங்கள் நடந்து கொண்டு போனோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கு பாடசாலை இல்லை, ஒழுங்கா தொழுகிறதுக்கு குர்ஆன் மதரசா நடத்துறதுக்கு ஒழுங்கான பள்ளிவாசல் இல்லை, வேற எந்த வசதியுமே இல்லாமல் இருந்த இந்த ஊரை அபிவிருத்தி செய்யறதுக்காக வேண்டி பலரும் முயற்சி செய்தார்கள். முக்கியமாக மருவம் மாமா ஹனிஃபா அவர்கள், அஜீஸ் மாஸ்டர் அவர்கள், மஜித் மாஸ்டர், அதற்கு பிறகு எங்களோட மந்திரி நசீர் அவர்கள், அதோடு சேர்த்து இன்னும் ஏராளமானவர்கள். அந்த இதில் நானும் முழுமூச்சாக ஈடுபட்ட வேண்டும் முறையில் இந்த ஊரில் விருத்திக்காக, இந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டிலையும் படித்தவர்கள் உருவாகணும், எல்லா வீட்டிலையும் பட்டதாரிகள் டாக்டர்கள் உருவாகணும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த ஊரை பாரமெடுத்தோம். அதுக்காக முயற்சி செய்தோம். அந்த முயற்சியில் எங்களுக்கு பக்க துணையாக இருந்தது தேசிய சமீர் மருவம் அமைச்சர் தேசிய சமீர் அவர்களுடைய உதவியினால தான் இந்த ஊரில் 190% வேலைகளை நாங்கள் செஞ்சோம். எனவே இப்படிப்பட்ட பட்டுக்கொள்ளாதனிய கிராமத்துக்கு இன்றைக்கு புதிய ஒரு அமைப்பு வந்திருக்கின்றார். அது யாருக்கும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரியாது. கிட்ஸ் பிளானட் என்ன, 3 வயது பிள்ளைகளுக்கு என்ன கல்வி கற்கொடுக்குது, அதைத்தான் பெரும்பாலான மக்கள் யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம், பெரிய அருண் செல்வம் தான் ஒரு குழந்தை. நீ கோடான கோடி சொத்து சேர்த்தாலும், எவ்வளோ பெரிய லெவல்ல நீங்க வாழ்ந்தாலும், உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்றால் அதனால மனதில் ஏற்படக்கூடிய வேதனையும் கஷ்டங்களும் சொல்லக்கூடியதான். அதனால அப்படிப்பட்ட சிறந்த பிள்ளைகளை நாங்கள் சிறந்த வழியில உருவாக்கணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் முதலாவது இந்த கிட்ஸ் பிளானட் உருவாக்குறதுக்கு முடிவு செஞ்சோம். அப்ப உண்மையிலேயே கிட்ஸ் பிளானட் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்க்குறோம் மீன் குஞ்சுகளை, மீன் முட்டையிடுது தண்ணீரை, தவளை முட்டையிடுது தண்ணீரை, வடாத்தி பூச்சிகள் முட்டையிடுது. ஆனா அதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த குஞ்சுகளை அந்த தாய் பார்க்கறதுல தந்தை பார்க்கறது யாருன்னே தெரியாது. அது தானாகவே வளர்கிறது, தானாகவே வாழ்க்கையில் அது முன்னோக்கி செல்கிறது, நீந்துகிறது, குளிக்கிறது, குதிக்கிறது, எல்லாம் செய்கிறது. அதே மாதிரித்தான் எங்களோட பிள்ளை. எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷமான ஆற்றல்கள் உண்டு. அந்த ஆற்றல்களை வெளிக்கொணர வேண்டிய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் மிக குறைவு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சிறு இதை நாங்கள் லிட்டில் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, இளம் விஞ்ஞானிகள் தான் இவங்களை அழைப்பார்கள். இப்போ உலகத்தை பொறுத்த மட்டும் கிழக்கு நாடுகள், முக்கியமாக சீனா, வடகொரியா, தென்கொரியா போன்ற நாடுகளில் ஒரு புள்ள பிறக்கும் போது அந்த பிறந்த தினம் அது 1வது வருடம். நாங்கள் ஒரு வருஷம்னு கணக்கெடுக்கிறோம். ஏன்னா அந்த புள்ள கருவுல உற்பத்தி ஆனதுலேருந்து வெளிவர இருக்கிற காலத்தை ஒரு வருஷமாக பிள்ளைகளும் பிறந்த 1வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு வருஷம் பின்னித்தான் பிறந்த நாளை கொண்டாடுறோம். மேற்கு நாடுகள் அந்த அமைப்புல இருக்குது.
அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நாங்க இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இப்போ பெற்றார்களுக்கு தெரியும், பிள்ளைகள் ஒரு சாமனை கொடுத்தா உடைக்குது. சில நேரங்களில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பைசா வாங்கிட்டு வந்து விடுப்போம், ஏதாவது கொடுத்து உடைச்சிச்சிருந்தா கரட்டிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு பெற்றார்கள் அடிக்கிறத நாங்கள் பார்த்திக்கிறோம், ஏசுனத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த பெற்றார்கள் தயவு செஞ்சு விளைக்கொள்ளுங்க, எந்த பிள்ளை கொடுத்த சாமனை உடைக்குதோ, எந்த பிள்ளை அதை கலட்டுதோ அந்த பிள்ளை தான் சிறந்த பிள்ளை. அதுல அறிவு நுணுக்கம் அது எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி செய்யும். எனவே அந்த வேலைகளுக்கு கட்டாயம் பெற்றார்கள் இடம் கொடுக்கணும். அடுத்தது வீடுகளை சும்மா எடுத்து பாருங்க. ஒரு வீட்டுக்கு பிள்ளைகளை வந்துச்சா, சின்ன குழந்தையா இருந்தால் அது தவழும், தரலும், எழுமும், நடக்கும். ஒரு நாளும் ஒரு புள்ள நடக்கச்ச விழுந்தன்னு சொல்லி அது நடக்காம விடாது. தவளைக்குள்ள பிறண்டாலும் அது திரும்பவும் திரும்ப திரும்ப செஞ்சு 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 அது அந்த திறமை எடுக்கத்தான் செய்யும். ஆனா எங்களை பெற்றார்கள் என்ன செய்யறாங்கன்னா, வாசலுக்கு ஒரு கேட்டை போட்டு, அங்கே கதவுக்கு ஒரு கேட்டை போட்டு, பிள்ளைகள் இதுக்குள்ளுக்கு தான் விளையாடணும், இதை விட்டு வெளியே போகப்படாது. அந்த அமைப்பில் பிள்ளைகளை வளர்க்கிறோம். நாங்கள் இப்போ காட்டுறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீடுன்றது பிள்ளைக்கு ஒரு மரியாதை அல்ல, ஒரு சிறை கூடம் அல்ல. பிள்ளைகளை கட்டாயம் திறந்து விடும். எங்கட சின்ன பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் 2 வயசுல இருந்து 10 வயசு வரை உள்ள காலப்பகுதிகளை அதுல உடல் மட்டுமில்லை மூளையும் துரிதமாக வளர்ச்சி அடைகிற காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதியில் அந்த பிள்ளை உலகத்துள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க பார்க்கும். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தை பெற்றார்கள் அதுக்கு உண்டு துணையாக இருக்க வேண்டிய தவிர அந்த பிள்ளைக்கு அடிச்சு ஏசி அதில் அந்த திறமைகளை மட்டுப்படுத்தப்படாது. இப்ப நாங்க கிட்ஸ் பிளானட் இங்க திறந்திருக்கிறோம். இதுல நாங்க என்னத்தை செய்ய போறோம்னு நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் நியாயமான அளவு நாங்க விளையாட்டு பொருட்களை வாங்கி போட்டிருக்கிறோம். டிஜிட்டல் அமைப்புல சில வேலைகளை செய்யறதுக்காக வேண்டி ஸ்மார்ட் டிவி எல்லாம் கூட ஃபிட் பண்ணிருக்கிறோம். அப்ப சின்ன பிள்ளைக்கு என்ன படிப்புன்னு நீங்க யோசிக்கணும். அப்ப கிட் பிளானட்ஸ்ல முக்கியமான பணி, முதலாவது அதுல உடல் வளர்ச்சி, 2வது அதுல 5 புலன்களையும் நாங்க வளர்ச்சி அடைய செய்யறோம், 3வதாக அதுல மூளையை சரியான வழியில நடத்தி செல்வது. இந்த முக்கியமான பணிகள் விளையாட்டுகளின் மூலமாக நாங்கள் செய்யறோம். அதுல உடல்ல ஒவ்வொரு தசையும் இறுக்கம் அடைகிறதுக்கும், விசேஷமா கை விரல்கள் விசேஷமா வேகமாக செயல்படுறதுக்கு நாங்க பல்வேறு வேலைகளை செய்வோம். சாதாரணமாக விளையாட்டுற பிள்ளைகளை உள்ள வீடுகளை உள்ள மண் அடிச்சிச்சிங்களா, மண்ணை பிணைஞ்சிச்சிங்களா அடிக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு மண்ணை பிடிக்காதான்னு கையை கழுவிடும். ஆனால் அது கீழே ஏன்னா பிள்ளைகள் இப்படி செய்யக்குள்ள அதுல தசைகள் எல்லாம் சரியா இயங்கி காலப்போக்கில் நல்ல முறையில எழுத மற்ற வேலைகளை செய்யக்கூடிய திறமை உண்டாகும். அதே போல நாங்க பசல்ஸ் எல்லாம் புதிர்கள் அப்படி பல வேலைகளை இங்க குணம் வச்சிருக்கிறோம். நாங்க ஏராளமான விளையாட்டு சாமான்கள் வைக்கிறோம். அவற்றை கொடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு அவனோட மூளையை விருத்தி செய்வோம். அந்த சாமான் நீ கலட்டி போடும், பிள்ளைக்கு நீ கலட்டிட்டு அந்த பிள்ளைய திருப்பி போடும். அப்படி செய்யக்குள்ள பிள்ளையோட தலையில மூளை நல்ல படிப்படியாக விருத்தி அடைஞ்சு அந்த பிள்ளையோட அறிவு நுணுக்கங்கள் கூடுதலாக வளரும். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் பொதுவாக இந்த பிரதேசத்துல வேறு எங்கேயுமே இல்லை. சில நகரங்களை தவிர கிராமப்புறங்கள் நான் நினைக்கிறேன் எந்த பக்கத்துலையுமே இப்படி ஒரு பிளே குரூப் ஒன்று அமைக்க இல்லை. அப்படி ஒரு பிளே குரூப்பை எங்களுக்கு அமைச்சு தந்ததுக்கு நாங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ தயவு செஞ்சு பெற்றார்கள் பயப்படாதீர்கள், யோசிக்காங்க. உங்களோட பிள்ளைகளை ஒழுங்கான வழி நடத்தி அதில் உடலையும் உள்ளத்தையும்
அதை மற்ற மூளை வளர்ச்சிக்கும் உரிய அந்த காலத்தில் பயன்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த கிட்ஸ் பிளேயர்ஸின் மூலமாக வேலைகளை செய்கிறோம். இப்போ அதில் ஓரளவுக்கு விளையாட்டு பொருட்கள் தான் ஏராளமாக வாங்கியிருக்கிறோம். அதற்கு எனக்கு முக்கியமாக உதவி செஞ்சது குஷன் நயீம் அவர்களும் நஃபீல் ஆஸ்திரேலியாவில் நஃபீல் அவர்களும் உதவி செஞ்சாங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு. இன்னும் பலரும் பலவிதமான உதவிகள் செஞ்சாங்க. அப்போ இதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். யாரும் தயவு செஞ்சு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு 2 கிழமைக்கு நீங்கள் தாய்மார் தாய்மார் சைடில் நிற்குங்க, உள்ள அழுகிறது நிற்கங்காட்டி. ஏன்னா பிள்ளைகள் தானாக விளையாட்டு பழகிட்டு தானாகவே விளையாட ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு ஆசை ஒன்று ஏற்படும். சரி, அதனால நாங்கள் இதில் உரிய பயனை எடுக்கணும். 2வதாக நான் முக்கியமாக என்னோட ஆட்களை சொல்ல வேண்டியது, இந்த எங்களோட பெற்றார்கள் விசேஷமாக கற்றுக்கொள்ளாத பெற்றார்கள்ட்ட ஒரு முட்டாள்தனமான கருத்து இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ்ல படிச்சாதான் உள்ள முன்னுக்கு போகும் என்ற மோசமான ஒரு எண்ணம் இருக்கு. படிப்பு என்றது உலகத்திலே உங்களுக்கு தெரியும், ஆகச் சிறந்த கல்விமுறை இருக்கிறது பின்லாந்தில், 2வது சிறந்த கல்விமுறை இருக்கிறது தென்கொரியாவில், 3வது சிறந்த கல்விமுறை இருக்கிறது டென்மார்க்கில். இப்படி படிச்சுக்க பார்க்க போனா உலகத்துல 20 நாடுகள் எடுத்தால் அதுல 2 நாடுகள் தான் ஆங்கிலத்தால கல்வி புகற்றுது. அது 8வது இடத்துல இருக்குது அமெரிக்கா, 4வது இடத்துல இருக்குது இங்கிலாந்து, யூகே. அப்ப இந்த இடத்துல கல்விக்கு மொழி அவசரமே இல்லை. பிள்ளைய மூளையை வளர்க்கறது தான் எங்களோட நோக்கமே தவிர பிள்ளைய ஆங்கிலம் பேச வேண்டும்ன்றது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே ஸ்கூல்ல படிச்ச எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ இதுல இருக்குது. சிலாக்கள் சைனா மொழியில வைத்து படிச்சவனும் இருக்கிறாங்க, ருஷ்ய மொழியில படிச்ச ஆக்களையும் இருக்கிறாங்க, அதே போல ருமேனியன் மொழியில படிச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்ப எந்த மொழியில படிச்சாலும் எங்களுக்கு எங்களோட தாய்மொழி தான் முக்கியமாக இருக்கு. அதனால தயவு செஞ்சு எந்த அளவு பிள்ளைகளோட சொந்த மொழியில படிக்க வைங்க. அதுக்கு 2வது வளர்ந்ததுக்கு பிறகு 2வது மொழியில தானாக கற்றுக்கொள்ளும். அப்ப அடுத்தது இப்ப உங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைகள் நாங்க பல சரித்திரத்தை படிச்சிருக்கிறோம். தோமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். தோமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் ஒரு பெரிய அறிவாளர். ஆனால் சின்ன வயசுல, இந்த நர்சரி வயசு 6-7 வயசுல அந்த கொடியன் ஸ்கூலுக்கு போனா அந்த காது 2 செவிடு. ஸ்கூல்ல சரியான குழப்பம், டீச்சர் நாளால கொண்டு பண்ணலாம். அப்போ ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன சொல்றா, இவனுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு, இந்த கடிதத்தை கொண்டு உமாட்ட கொடுக்கும், பத்திரமா உமாட்ட மட்டும் வேற யார்ட்டையும் கொடுக்காது. கொடுத்த உடனே உமா அந்த கடிதத்தை பார்த்து அழுகிறான். ஏன் அழுகிறாள்? அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு, உங்களோட புள்ள செவிடன், உங்களோட புள்ள இந்த ஸ்கூல்ல வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத, எனவே இந்த பிள்ளை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், நீங்க வீட்டில் வச்சுக்கோங்கன்னு எழுதி கடிதம் அனுப்பிங்க. ஆனா அந்த தாய் அந்த பிள்ளைக்காக சொல்லல. அந்த பிள்ளை சொல்றா, எப்படி நீ உன்னுடைய அறிவுக்கு தகுதியான இடம் இந்த ஸ்கூல் இல்லை, இந்த ஸ்கூலால உனக்கு படிப்பிக்கிறா, அவ்வளவு தூரம் கல்வித்துறையில நீ மேலே இருக்கிறாய், அதனால நீ வீட்டிலிருந்தும் லைப்ரரியில வைக்கும் படிக்கணும்னு சொல்லி தாய் சொல்லி அந்த பிள்ளைய அப்படி படிப்பிச்சான். பாடசாலைக்கு போகவே இல்லை, ஸ்கூலுக்கு போகவே இல்லை, லைப்ரரியில வாசிச்சான், சும்மா சொல்லி கொடுத்த படிச்சான். கடைசியில இந்த மின்விளக்கு உட்பட 1000க்கும் மேற்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து 20ஆம் நூற்றாண்டுல மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று போற்றப்படுகிறார் தோமஸ் ஆல்வா எடிசன். அதே போல உங்களுக்கு தெரியும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்
அவனும் ஒரு சின்ன வயசுல ஆக குறும்பு, படிக்கவே இல்லை. அப்படிப்பட்டவன் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளியாக மாறினான். இப்ப நீங்க சில நேரங்களில் நினைக்கலாம், இந்த புத்தகங்களை பார்த்திருப்பீங்க, இதுல இருக்குது நிக் வைச்சஸ் என்ற ஒரு ஆண்ட படம். அந்த பிள்ளைக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, உடம்பு முடம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அவன் எவ்வளோ அழுதான், அழுது ஆண்டவன்ட்ட வேடினான். ஆனா அவனுக்கு பயன் கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட அவன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிச்சு, யூனிவர்சிட்டி போயிட்டு அக்கவுண்ட்ஸ் துறையில, வணிகத்துறையில 2 டிகிரி பட்டம் பெற்று உலகத்தில் சிறந்த ஒரு கல்விமானாகவும் சிறந்த பேச்சாளனாகவும் மாறினான். அப்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம், பிள்ளைகள்ல எதுவுமே தரம் குறைஞ்சதில்லை, பிள்ளைகள்ல எதுவுமே கெட்ட பிள்ளை இல்லை. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். எந்த பிள்ளையுமே மூடில்லாத பிள்ளையும் இல்லை, கெட்ட பிள்ளையும். அதை வழி நடத்துற பெற்றார்களும் மற்றவர்களும் தான் அந்த பிள்ளைய தேவையில்லாத திசையில திருப்பி விட்டாங்க. அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கிட்ஸ் பிளட் மூலமும் அதே போல அதுக்கு அடுத்திருக்கிற நர்சரி மூலமாகவும் எங்களோட பிள்ளைகளை ஒழுங்கான ஒரு படிக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தில் சிறந்த அறிஞர்களாக அவர்களை ஆக்க முன்வர வேண்டும். சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இதுல 2 தட்டு நர்சரியை கட்டி தந்தது எங்களை ரியாஸ் ஆஜியார் அவர்கள். அவரோட தம்பி எங்களுக்கு இதை செஞ்சுட்டு அடுத்தது இதுக்கு மேல பிரின்சிபல் குவார்டர்ஸ் கட்டித்தாருன்னு உறுதி அளிச்சிருக்கோம். உண்மையிலேயே கட்டக்கூடாதுன்ற எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், போனார்கள், இப்போவும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களோட 2 கண்ணும் ரீசா ஆஜியும் ரியாஸ் ஆஜியும் எங்களோட ஊரை கவனிச்சு சொல்றாங்க. எதிர போனாலும் ஜகாத் கொடுக்குறாலும் கட்டக்கூடாதுக்கு முதலிடம், வேலை செய்யறாலும் கட்டக்கூடாதுக்கு முதலிடம், எல்லாமே எங்களோட ஊரை நடக்கிறதுல அவங்க செய்கிற அந்த இது நாங்கள் மௌத்தானாலும் நாங்கள் இல்லாமலும் ஒரு காலம் அது மாற போறது இல்லை. அப்ப இப்படிப்பட்ட சிறந்த அமைக்க உண்ட அமைச்சுத்தன்மை எங்களுக்கு நாங்கள் காலாகாலம் கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் எங்களோட ஊரை ஒத்துமை எல்லாருக்கும் தெரியும், கட்டப்படாசிரியர் பிரிவே இல்லாமல். அதே நேரத்தில் நான் முக்கியமாக எங்களோட லஜ்னத்துல் உலமா என்ற அந்த உலமா சபைக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் பாடசாலை நிர்வாகத்துக்கும் விசேஷமாக நன்றி கடமைப்பட்டுள்ளோம். குறிப்பாக முகமது மௌலவி இரவு பகலாக ஓடி தான் எடுத்த பொருட்கள் 100க்கு 100% இந்த லஜ்னத்துல் உலமாவுக்கு. அப்ப ஆலிங்கள் என்றால் ஓதி கொடுக்கறதுக்கும் தொழுவிக்கிறதுக்கு மட்டும் இல்லைன்றத உலகத்துல முதலாவது நிலை நிறுத்தி எடுத்து காட்டினது எங்களோட லஜ்னத்துல் உலமா. பக்கத்தில் உள்ள அவங்களுக்கு தெரியும், 3 ஏக்கர் தோட்டம், நான் இந்த வாப்பட பேர்ல 3 ஏக்கர் தோட்டம் வாங்கி கொடுத்தேன். அந்த தோட்டம் கிட்டத்தட்ட 20 வருஷமா எந்த பிரயோஜனம் இல்லாம காடாயிடுச்சு. இந்த லஜ்னத்துல் உலமா பொருட்படுத்தாக்க இன்றைக்கு அது பயங்கரமான விளைச்சலை தரக்கூடிய நல்லோர் அமைப்புகள் வந்தது. அதே போல நர்சரி கிட்ஸ் பிளானத்தை பாரம்பரியாங்க, அதை செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மேலும் மேலும் நல்ல சக்தியையும் பலனையும் கொடுக்க வேண்டும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். எங்களுடைய ஸ்கூலுக்கு அவங்களுக்கு தெரியும், நாங்கள் கிட்டத்தட்ட 6 ஏக்கர் காணி எடுத்திருக்கிறோம். முஸ்லிம் ஆஜியார் எங்களோட கிரவுண்ட் எடுத்து தந்தார். அடுத்தது ஐனிஸ்வர் ஆஜியார், காமில் ஆஜியார், அடுத்தது இவர் யார் ரீசா பாயிஸ் ஆஜியார், அப்துல் கரீம் ஆஜியார் போன்ற எல்லாருமே எடுத்து அன்பளிப்பாக தந்தாங்க. நாங்கள் சளி சேர்த்து எடுத்தோம். கிட்டத்தட்ட 6 ஏக்கர் காணி இந்த பகுதியில் எங்கேயும் இல்லை, எங்களுடைய ஸ்கூலுக்கு இருக்கு. சரி, அப்ப அந்த 6 ஏக்கரை முடிக்கிறதுக்கு மும்முரமாக ஈடுபட்டவன் தான். அப்ப இப்ப
முஸ்லீம் ஆஜியார் எழுதி கொடுக்காம இருந்த காணியை பயங்கர ஒப்பீனியன் எழுதி ஏற்கனவே 3 மாதத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு குறுக்கே நான் ஒரு கட்டு போட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கட்டு மண் சரியாம நான் கட்டின கட்டு. அப்போ அந்த கட்டுக்கு மேலே யாரோ வாழையை நாட்டிட்டாங்க. அது பாடசாலையால் நாட்டினாங்களா இல்லாட்டி வேறாக்கள் நாட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ பாடசாலை அதிபர் முக்கியமான கடமை ஒன்று என்னன்னா அந்த கட்டோட சேர்த்து அதுக்கு கிட்டிக்குள்ள பிடிச்சி வாழையெல்லாம் வெட்டி வீசிட்டு அது சரிஞ்சு போகாமல் காப்பாற்றுது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன ரசாயன மந்திரி பள்ளி தலைமைகள் பாடசாலை எல்லாரும் சேர்ந்து அதை அளந்து அது நேருக்கு அந்த கட்டு நேருக்கு தான் இது இருக்கிறது. ஸ்கூலில் இல்லை, கிரவுண்டில் இல்லை. எனவே அதை நீங்கள் ஒரு பிளான் ஒன்று போட்டு பிரிச்சுக்கணும். அடுத்ததாக நான் ரியாசாஜியாக்க ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கணும். என்றால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டோவிட்ட இந்த ஒரு ஊருக்கு வைத்து விசேஷ விருந்தினராக வைத்து 3 மாடி கட்டிடம் ஒன்றை கட்டி கொடுக்கறதுக்கான வேலைகளை அவர் முன்னிட்டு செஞ்சார். அப்போ எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதே இதை அவரை கையால் சல்லிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பொக்கட்டுகளை விற்கிற கோடான கோடீஸ்வரர்கள் 10 100 200 கோடீஸ்வரர்கள் ஹார்ட்கோட்ஸில் பொக்கட்டில் விற்கும். அதில் 2-3 பேர் பிடிச்சி எங்களுக்கு ஒரு விசேஷமாக இந்த மாதிரி 7 இடம் ஆடிட்டோரியம் முடியும். அடுத்தது எங்களுக்கு ஒரு 3 மாடி கட்டிடம் அவர் யாரை பிடிச்சாலும் எங்களுக்கு செஞ்சிடும். இது என்ன தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் மெதுவாக அஞ்சாத்த எங்களை கூட்டிக்கிட்டு போனது அது மிஸ் ஆகிடுது. எப்படியோ இதுக்கு பிறகாவது மிஸ் ஆகலாம், இதை செய்யணும். அடுத்தது இதுக்கு பிறகு எனக்கு நான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 77 வயசாகுது. எங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் ஸ்கூலோடைய ஊரோடைய செலவழிச்சேன். இதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடிய சக்தி இல்லை. எனவே ஊர் மக்கள் ஒத்து இந்த பாடசாலை, பள்ளிக்கூடம், பள்ளிவாசல் எல்லாத்தையும் ஒரே தலைமையில் கொண்டு வைத்து நடத்தி செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். என்றால் இலங்கையில் எங்கேயுமே இந்த பாடசாலைக்குள்ள அமைப்பு இல்லை. நடுவில் மைதானம், விளையாட்டு மைதானம், அங்கால கிட்ஸ், இங்கால நர்சரி, இங்கால பிரைமரி ஸ்கூல், இங்கால மகாவித்யாலயம், அங்கால பள்ளிவாய், இது எல்லாத்தையும் சூழல் நடுவில் ஒரு கிரவுண்டை வச்சு அமைச்ச இடம் இல்லை. நல்ல ஒரு சூழல். அப்போ இதை நாங்கள் நல்லா பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களோட சந்ததிகளுக்கு பயன் தரணும். இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும், விசேஷமாக ரியாஸ் ஆஜியார், எங்களோட ரீசா ஆஜியார், அவர் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது, சுவிட்சர்லாந்து பெகேட் போட்டு 30 கிலோ பெகேட் போட்டு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சாமான்களை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு சரியான மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை உள்ள ஒரு சிறந்த ஒரு மனுஷன் டாக்டர் ஜுனைதீன் அவர்கள செல்ல பிள்ளைகள் 2 பேரும் எங்களுக்கு கிடைச்ச 2 சொத்து. அந்த சொத்தை நான் இல்லாட்டி யாரும் இழக்க வேணும், அவங்கள கையிட வேணும். வேண்டி உங்களை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வளவு நேரம் உரையாற்றி சென்ற எமதூருக்கு அளப்பரிய சேவைகள் ஆற்றி மலையகத்தின் மணிமகுடம் வட்டகொல்லா தினிய இடம் வரலாற்று நூலையும் அமைக்கு தந்த முன்னைய நாள் அதிபர் ஜனாப் என்.ஏ. அசீஸ் அவர்களுக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து எட்டாவது வருடமாகவும் இடம்பெறும் வடகொல்லாதனிய கிரசன்ட் பாடசாலையின் பிளிங்கிங் ஸ்டார்ஸ் கலை விழா நிகழ்வுகளின் அடுத்த அம்சமாக தனி நடனம் ஒன்றினை உங்கள் முன் வழங்க வருகிறார் மாணவி அஹ்லா உஸ்மான்.
ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா. இதுவரை கசீதாவை நடத்துடன் அளிக்கின்ற அஹ்லாஸ் மாலிக் எமது நன்றிகளை தெரிவித்தவனாக வண்ணாத்தி பூச்சி பாடலை பாடுவதற்காக வேண்டி லீனா நஜாத். லீனா மாஷா அல்லாஹ். மஞ்சள் சிவப்பு கருப்பு வெள்ளை பொட்டுகள் பார் பொட்டுகள் பார் தொட்டலும் விரலில் பட்டலை பார் பட்டலை பார். மாஷா அல்லாஹ். பாடலை வழங்கி சென்ற அந்த மாணவிக்கு நன்றி. தொடர்ந்து கசீதா ஒன்றினை இசைக்க வருகிறார் மாணவி உமைமா ரிசான். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ya man sallaita bi kullil anbiya, ya man fi qalbika rahmatul linnas, ya man allafta quluban bil Islam, ya habibi ya syafi'i ya Rasulullah, yummi wa abi fataituka sayyidi. Salatu wa salam alaika ya Nabi Habibi ya Muhammad. Ataita bi salam alula Muhammad. Habibi ya Muhammad. Ya rahmatan lil alamin ya Muhammad. Ya man hallaita hayata rabbil iman. Ya malik malik alam tayyasanta man nawwarta nuran bil Quran. Ya habibi ya syafi'i ya Rasulullah, yummi wa abi fataituka sayyidi. Salatu wa salam alaika
அழகிய முறையில் கசிதாயை விளங்கிச் சென்ற அந்த மாணவிக்கு எமது நன்றிகள். பிளிங்கிங் ஸ்டார்ஸ் கலை விழா நிகழ்வுகளின் அடுத்த அம்சமாக ஆண் மாணவர்களின் நடனம் இடம்பெற இருக்கின்றது. இதில் பங்கு பெற்றும் மாணவர்கள் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. One little children, one One little children, rolling the round. Two little children, rolling the round. Three little children, rolling the round. Four little children, rolling the round. Five little children, rolling the round. Six little children, rolling the round. Seven little children, rolling the round. Eight little children, rolling the round. Nine little children, rolling the round. 10 little children, rolling the round.